வணக்கம். அதிகாலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. அதிமுகவின் மிக முக்கியமான 15 எம்எல்ஏக்களை வி சண்முகம் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்க வைத்துள்ளார். மேலும் விஜய் அவர்களுடன் இணைய போவதாகவும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் சுமார் 200 கோடி வரை கொடுத்து தவேகாவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் உண்மைத்தன்மை என்ன, தற்பொழுது அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவேகாவிற்கு தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி முடிவுகளோ அல்லது ஆதரவுகளை கொடுப்பதோ எங்களால் சாத்தியமற்றது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார். தனிப்பட்ட எதிர்ப்பை காரணமாக காட்டி எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது புதுச்சேரியில் மொத்த எம்எல்ஏக்களையும் வரவழைத்து பேசியுள்ளார். அந்த பேச்சுவார்த்தை வி சண்முகம் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் சரியாக வரவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் சுமார் 11 தோல்விகளை தழுவிய அதிமுக தற்பொழுது மிக குறைவான எண்ணிக்கையில்தான் எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். இது 2031 சட்டசபை தேர்தலில் இதைவிட குறைவாகவே மாறும். அதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி தான். இதை நாம் பலமுறை நமது சேனலிலேயே கூறியிருப்போம். எடப்பாடி திமுகவை எதிர்க்காமல் உட்கட்சிகளில் பல குளறுபடிகளை எடப்பாடி செய்து அவரது பதவியை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு 5 ஆண்டுகளை முடித்துவிட்டார். பிறகு எப்படி மக்கள் எடப்பாடியை நம்புவார்கள் என்ற கேள்விகளையும் நாம் முன்வைத்திருந்தோம். அதற்கான பதில்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிட்டது. சரி, வி சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் 15 அதிமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்க வைத்து விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன் அவர்கள்தான். 15 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் அதிமுகவில் இருந்து வெளியேறினால் அவர்களது பதவி பறிக்கப்படாது. அரசியல் சட்டமும் அதைத்தான் கூறுகிறது. இதை கச்சிதமாக வி சண்முகம் அவர்கள் பயன்படுத்த உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் சுமார் 150 முதல் 200 கோடி வரை கொடுத்து தவேகாவில் இணைவது துரோகமா என்று கேட்டால் நிச்சயமாக அது துரோகம்தான். ஒரு விதத்தில் மக்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்குகளை செலுத்தினார்கள். அந்த 15 பேரும் அவர்களது சொந்த முடிவால் தவேகாவில் இணைவதால் இந்த முறை அவர்கள் சொகுசாகவும் அவர்கள் நினைத்தது நடக்கும். ஆனால் அடுத்த முறை களத்தில் தோல்வியை தான் தழுவார்கள் என்ற தகவல்